என் கையில் கிட்டத்தட்ட 500 நாவல் விதைகள் கிட்ட இருக்குது. இது எல்லாமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த விதைகளை மட்டும் இப்படி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது எனக்கு பின்னால் அங்கே பார்த்தீங்களா தேக்கு மரங்கள் வரிசையாக நடப்பட்டிருக்குல்ல, அது எல்லாமே ஒரு வாய்க்காலோட ஓரத்தில் நடப்பட்டது. அது அந்த வாய்க்காலுக்கு ராஜேந்திரன் வாய்க்கால் அப்படின்னு பேர். இந்த இடம் முழுக்க ஊரே கிடையாது. ஊரெல்லாம் விட்டு ஒதுக்குப்புறத்தில் நல்ல நீளமாக அந்த வாய்க்கால் அப்படியே போய் கடலில் போய் சேரும். இதில் நான் இப்போ வந்திருக்க இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் அப்படியே நடந்து போனோம்னா ஒரு 7 கிலோமீட்டர் வரைக்கும் அப்படியே அந்த வாய்க்கால் போய்கிட்டே இருக்கும். 7 கிலோமீட்டர் நீளம் அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு போய்கிட்டே இருக்கும். அதோட ஓரங்களில் தேக்கு மரங்கள் இல்லாத இடங்கள்லாம், தேக்கு மரங்கள்லாம் அரசாங்கத்தால் நடப்பட்டது, வனத்துறையால் நடப்பட்டது. அது இல்லாத இடங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்க இடங்கள்லாம் இந்த நாவல் விதைகளை அப்படியே தூவிட்டு போகலாம் அப்படின்றதான் என்னோட நோக்கம். நான் விதை பந்துகளாக இதை மாற்றலை. இந்த கிளைமேட்டு இப்போ இருக்கிற வெதர் கண்டிஷனே நல்லா இருக்குது. மழை வர மாதிரியான சூழ்நிலை தான். அடுத்தடுத்த காலங்களும் மழை காலன்றதுனால இதுக்கு வேர் பிடிச்சு வளர்கிறதுக்கு இந்த கண்டிஷனில் நம்ம இந்த விதையை தூவுறது கண்டிப்பாக உதவும் அப்படின்னு நம்புகிறேன். அதனால் இங்கே உள்ள வன உயிர்களுக்கு எல்லாத்துக்கும் பயன்படும் அப்படின்ற நோக்கத்தோட இப்போ இந்த விதைகளை வரிசையாக தூவ போகிறேன். இந்த மாதிரி கனி மரங்கள் தான் இந்த மாதிரி காடு சார்ந்த வனவிலங்குகள் சார்ந்த இடங்கள் எல்லாத்தையுமே வளர்க்க வேண்டியது. இந்த மாதிரி தேக்கு மரங்களில் எந்த கனிகளும் இருக்க போகிறதில்ல. அதனால் எந்த உயிரினங்களுக்கும் அது உணவாக போகிறதில்ல. அதனால் இப்படி நாவல், வேம்பு, மகிழம், பாலை, இலுப்பை இந்த மாதிரி கனிகளை கொடுக்கக்கூடிய விதைகள் எல்லாத்தையும் தூவி விட்டோம், செடிகள் நட்டோம் அப்படின்னா காட்டு உயிர்களுக்கு அது கண்டிப்பாக பயன்படும். நம்ம நாட்டு மக்களுக்குமே அது பயன்படும். அப்படியே வழியெல்லாம் காடு முழுக்க போட்டுக்கிட்டே போயிடலாம். ஏன்னா 500க்கு மேற்பட்ட விதைகள் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி நிறைய விதைகளை நான் ஒரு 10 வருஷமாக இந்த இடத்துல விதைச்சிக்கிட்டு இருக்கேன். இதில் எத்தனை முளைக்கும் எத்தனை முளைக்காதுன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. முடிஞ்ச வரைக்கும் இந்த 500 கிட்ட ஒரு விதை நம்ம இதில் இருக்குன்னு எடுத்துக்கிட்டால் கூட அதில் ஒரு 10ஆவது முளைச்சிச்சின்னா அந்த 10 மரங்களும் இங்கே உள்ள எவ்வளோ உயிரினங்களுக்கு பயன்படும். அதுதான் நோக்கமே. பார்ப்போம் எத்தனை முளைக்குதுன்னு. எல்லா விதையும் தூவி முடிச்சாச்சு. இப்போ வெறும் நெகிழித்தாள் தான் இருக்குது. இந்த நெகிழித்தாள் இங்கே தூக்கி போடக்கூடாது காட்டு பக்கம். அதனால் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுவேன். எத்தனை முளைக்கும்னு தெரியல, பார்ப்போம்.